Hello friends, welcome to SHERLINSCRAFT. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து கிராஃப்ட் வீடியோ கிடையாது. கிராஃப்ட் பண்ணுறதுக்காக புதுசாக நான் கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன திங்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிக்ரிலோட அக்ரிலிக் கலர்ஸ். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மொத்தம் 10 கலர்ஸ் இருக்குது இதில். மேலே மூடி வந்து ஒயிட் கலரில் இருக்கனால என்னென்ன கலர்ஸ் நம்மளுக்கு தெரியல. அதனால நான் ஒரு கலராக உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ப்ரௌன் கலர், அடுத்து ஆரஞ்சு கலர், அடுத்து பிளாக் கலர், இது வந்து டார்க் க்ரீன் கலர், இது வந்து நல்ல ஒரு டார்க் பிங்காக இருந்துச்சு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் டார்க் பிளாக் கலர், பிளாக் 2 இருந்துச்சு. அடுத்து லெமன் எல்லோ, ஒயிட் கலர், ரெட் கலர், இந்த கலர் கூட சூப்பராக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி ஒன்று மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வேணும்னா பாக்ஸாக தான் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை, தனித்தனியாக கூட விற்குது. நீங்கள் ஒரு பாட்டில் 20 ருபீஸ் 25 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும், வாங்கிக்கலாம். இல்லைனா இதை விட சின்ன டப்பா கூட இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 200 ருபீஸ். நான் வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினனால நான் இது வந்து 180 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பெரிய கடையில் வாங்கினோன்னா விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அடுத்தது வந்து கேமலோட போஸ்டர் கலர்ஸ். இதோட எம்ஆர்பி வந்து 170 ருபீஸ். நான் வந்து 160 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதுக்குள்ளே மொத்தம் 12 கலர்ஸ் இருக்குது. மூடியிலேயே கலர்ஸ் தெரியறதுனால ஒன்று ஒன்றா நான் காமிக்கல, மேலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அடுத்ததும் நான் பெயிண்ட் தான் வாங்கியிருக்கேன். 2 கலர் மட்டும் மெட்டாலிக் கலர் தனியாக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி போஸ்டர் கலர் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் அதிகமாக காலியாகிடும். அந்த மாதிரி காலியாகிற பெயிண்ட் கூட நம்ம தனியாக வாங்கிக்கலாம். இது வந்து கோல்டன் கலர், இது வந்து கேமலோட ஃபேப்ரிக்கா அக்ரிலிக் கலர்ஸ் மெட்டாலிக் ரெண்டுமே. இது வந்து சில்வர் கலர். ஓகே, இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்க்கலாம். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 ரூபா. ஒரு பாட்டில் 25 ரூபா. இதை வந்து நான் 22 ரூபா 50 பைசாவுக்கு வாங்கியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் வேணும்னா தனியாக பாட்டிலில் கூட வாங்கிக்கலாம். இப்போ பெயிண்ட் எல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ இந்த ட்ரேயில் இருக்க ஒரு பொருளாக நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே கிராஃப்ட் திங்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்டிக்ஸு. ஐஸ்டிக்ஸ் வந்து 25 ருபீஸ். இதில் நிறைய இருந்தனால நான் வாங்கினேன். அதே மாதிரி ஐஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் இது வரைக்கும் கிராஃப்ட் போடல. இதில் புதுசாக ஏதாவது கிராஃப்ட் ட்ரை பண்ணி போடுறேன். அடுத்தது வந்து எக்ஸாம் பேட் கிளிப். இது வந்து 20 ருபீஸ். இது வந்து எக்ஸாம் பேட்க்கும் நம்ம சைடில் பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏதாவது புதுசாக கிராஃப்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபெவி பாண்ட். இது வந்து பெருசு 20 ருபீஸ். இதோட சின்னது வந்து 10 ருபீஸ். நான் வந்து 20 ருபீஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து இது 18 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஃபெவி பாண்ட் வந்து கிராஃப்ட்டுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த மாதிரி அதசிவ் டேப். இது வந்து டபுள் சைட் டேப். டபுள் சைட் டேப் வந்து நம்மளுக்கு ஃபோம் ஷீட் மாதிரி கொஞ்சம் திக்காக வரும். இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் கவர் மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் 2 சைடும் நம்மளுக்கு ஒட்டும். இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு 2 சைடும் நல்லா ஒட்டும். இதில் இருக்க இந்த பேப்பரை மட்டும், ஒயிட் கலர் பேப்பர் இருக்குல்ல, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம இதை வந்து கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேப் வந்து கிராஃப்ட்டுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். இது வந்து இப்படியே ஒட்டிடுறேன் நான். இந்த மாதிரி டேப் உங்களுக்கு கிடச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இது அதசிவ் டேப்னு கேட்கணும். அடுத்தது வந்து சாட்டன் ரிப்பன். இது வந்து நான் ரெட் கலர் வந்து சின்ன ரிப்பன். இது வந்து 10 ருபீஸ். இந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. இது வந்து 15 ருபீஸ். சாட்டன் ரிப்பன் வச்சோ ஏதாவது கிராஃப்ட் பண்ணலான்றதுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி வாஷி டேப் வாங்கியிருக்கேன் 3 கலர். இதோட டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்தது, அதனால நான் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு லைட் இருக்கனால டிசைன் தெரியல, அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டு டிசைன் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிசைன் கிளியராக தெரியும். இந்த மாதிரி நீங்களும் வாஷி டேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஒன்று 6 ரூபா 50 பைசா. இது வந்து நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினது. ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த டேப் பார்த்திங்கன்னா. அதில் வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி இருந்துச்சு. டேப்பு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேப் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்டேப்லர் பின் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 7 ருபீஸ். அடுத்தது இந்த மாதிரி ஜிப் வாங்கியிருக்கேன். நம்ம சேனலில் ஜிப் யூஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு குட்டி பேக் பேக் கீ செயின் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வச்சு இன்னும் நிறைய பவுச்சு இல்லைனா வேஸ்ட் கிளாத் வச்சு பவுச் மாதிரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். இந்த பெரிய ஜிப் வந்து 8 ரூபா, சின்ன ஜிப் வந்து 4 ரூபா. இந்த மாதிரி ஜிப் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம பவுச் மாதிரி கிராஃப்ட் எல்லாம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிஸ்டிக் ஒன்று 15 ருபீஸ் வாங்கியிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி கம்பி 3 வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய கம்பி. நான் வந்து மடக்கி வச்சுருக்கேன் ரொம்ப லென்த்தாக இருக்கனால. இது ஒன்று வந்து 2 ரூபா. நான் வந்து 3 கம்பி வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணி நம்ம சேனலில் ஏற்கனவே டிஷ்யூ பேப்பரில் ஃப்ளவர் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கோம். அந்த டிஷ்யூ பேப்பர் ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளவர் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி கம்பி உங்களுக்கு கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க.
அடுத்தது வந்து க்ளூ கன் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன். ஏற்கனவே என்கிட்ட பெரிய க்ளூ கன்லாம் இருக்குது. இருந்தாலும் சின்னது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல. அதனால் 20 வாட்ஸில் ஒன்று வாங்கியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இது வந்து இன்சோவோட க்ளூ கன். க்ளூ கன் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. சில க்ளூ கன்லாம் அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி பட்டன் வச்ச மாதிரி வாங்குறது தான் பெஸ்ட்டு. இதோட எம்ஆர்பி வந்து ₹200. நான் வந்து ₹191க்கு இதை வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இதுக்கு க்ளூ ஸ்டிக்ஸும் நான் வாங்கியிருக்கேன். 10 ஸ்டிக் மொத்தம் வாங்கியிருக்கேன். க்ளூ ஸ்டிக் வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா வாட்டர் கலர் மாதிரி தெரியணும். வாட்டர் மாதிரி இருக்க க்ளூ ஸ்டிக்ஸ் தான் நல்லா ஒட்டும். அடுத்தது க்ளூ ஸ்டிக் நல்லா வளையணும். க்ளூ ஸ்டிக் நல்லா வளைஞ்சா தான் அது நல்ல க்ளூ ஸ்டிக்கு. சில ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வளைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கையில் லைட்டாக நம்ம இப்படி பண்ணாலே வளையிற மாதிரி இருக்கிறது தான் நல்லா ஒட்டும், நல்ல க்ளூ ஸ்டிக்கு. அதே மாதிரி வாட்டர் கலரில் இருக்கணும். இது 2 தான் வந்து க்ளூ ஸ்டிக்கில் பார்த்து வாங்கணும். இது ஒன்னோட விலை வந்து ₹8. நான் வந்து 10 ஸ்டிக் வாங்கியிருக்கேன். நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கினீங்கன்னா ₹10 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு கிட்டி பவுச் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி குட்டியாக இருக்க பொருளாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த கிட்டி போட்டிருக்கிறது, அதனால் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹60. இது வந்து நான் சும்மா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா சேனலுக்கு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு வச்சுருக்கேன். மைக் போட்டு வச்சுக்கலாம். மைக் வந்து எங்கேயாவது போட்டோன்னா ஒர்க் ஆகாம போயிடும். அதனால் ஹெட்ஃபோன்ஸும் வச்சுக்கலாம், மைக்கும் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த பவுச் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிளாஸ் ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த கிளாஸ் ஷீட்ஸ் வந்து லைட் வெளிச்சத்தில் பார்த்தோன்னா நல்லா ஷைனிங்காக தெரியும். ஸோ இது வந்து நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டெக்கரேட்டிவாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு பேக்கெட் வந்து ₹5 தான். இந்த மாதிரி தான் இருக்கும். ₹1 காயின் சைஸில் தான் இது இருக்குது. இந்த மாதிரி மொத்தம் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை நான் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் இது வந்து 28 இருக்குது. 28 கிளாஸ் ஷீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கோங்க, கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப்ட் திங்ஸ் கிடையாது, நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷும் நான் வாங்கினேன். சரின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி 9 கலர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பரான கலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். கிராஃப்ட் பண்ணும்போது கையில் வச்சுட்டு பண்ணால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல, அதுக்காக. ஸோ இதுவும் சும்மா காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் காமிக்கிறேன். இப்போ இந்த பர்பிள் கலர் தான் நான் கையில் வச்சுருக்கேன். அதையும் உங்ககிட்ட சும்மா காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் மகாபலிபுரம் பீச்சுக்கு போயிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனுக்காக அங்கே போனேன். அப்படியே இந்த மாதிரி நிறைய கிளிஞ்சல் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி கிளிஞ்சல் வச்சு ரொம்ப சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி பொருள்லாம் நம்ம பண்ணலாம். அங்கே இருக்க கடையிலையும் நான் சில திங்ஸ்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி கிளிஞ்சல் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து மண்ணிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கிளிஞ்சலை வச்சு அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதை வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நேச்சுரலாகவே நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி கிளிஞ்சல், மரப்பட்டை, மரக்குச்சி இந்த மாதிரி நிறைய வச்சு நம்ம அழகழகாக கிராஃப்ட் பண்ணலாம். இதோட சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கூகுளி ஐஸ் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ₹5 இந்த பேக்கெட்டு. நான் சின்னதாக எல்லாமே ஒரே சைஸில் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பெரிய கூகுளி ஐஸ்லாம் கூட கிடைக்கும். நான் ஹோம்மேடாக கூகுளி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதை வச்சு குட்டி குட்டியாக பொம்மைலாம் ஏதாவது ரெடி பண்ணி அதுக்கு கண் மாதிரி இதை வச்சோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், உண்மையான கண் மாதிரி. இது ஹோம்மேடாக எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன். குட்டியாக ஒரு பொம்மையும் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் வாங்கின எல்லா கிராஃப்ட் திங்ஸும் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து இப்போதைக்கு நான் புதுசாக வாங்கின எல்லா கிராஃப்ட் திங்ஸும். இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மொத்தமாக கிராஃப்ட் திங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து நான் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் வீடியோவில் எதுலையாவது போடுறேன். என்கிட்ட இருக்க கிராஃப்ட் திங்ஸ் நான் வந்து எல்லா கிராஃப்ட் திங்ஸும் கடையில் வாங்கியிருக்க மாட்டேன். நான் ஹோம்மேடாக நிறைய கிராஃப்ட் திங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அது எல்லாமே உங்ககிட்ட நான் இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.